ஹாய் ஆல். டுடே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிக்கெஸ்ட் மிஸ்டேக்ஸ் டூரிங் மென்ஸ்ட்ரல் டைம்ஸ். வுமன்ஸ் பண்ற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் பீரியட்ஸ்ல ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கும் தெரியல. நிறைய பேரு இதை ஓப்பன் பண்ணி நிறைய வியூ போஸ்ட் பண்றது கிடையாது. ஸோ நான் எனக்கு இதை பத்தி பேசலான்ட்டு வந்திருக்கேன். பீரியட் டைம்ல வெயிட் லாஸ் பண்ணலாமா, நடக்குமா, என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம், டயட் ஃபாலோ பண்ணலாமா, ஏன் வெயிட் மிஷின்ல இவ்வளோ வெயிட் வந்து சடனா ஒன் டேல 2 kg இன்க்ரீஸ் ஆகி காட்டுது, எதனால, என்னால ஏன் ஃபாஸ்டிங் இருக்க முடியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து உமன்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கிளியர் கட் ஆன்சர் வீடியோ தான் இது. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து எனக்கு டே 2 ஆஃப் மென்ஸ்ட்ரல். இன்னைக்கு வந்து நான் டே 16 வீடியோ வந்து என்னோட வெயிட் லாஸ் ஜெர்னில நான் போஸ்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா நான் ஏன் இந்த வீடியோ ஷூட் பண்றேன்னா, நான் இன்னைக்கு எந்த மாதிரியான எக்ஸஸ் டயட் ஏன் இன்னைக்கு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்றதுக்கான ரீசன் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இது எப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான்ஸ் யுவர் பாடி. எனக்கு ஏஜ் 25 ஆகுது. எனக்கு பிசிக்கலா எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது. இன்னைக்கு எனக்குடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ நான் இன்னைக்கு எப்பயும் போல நார்மலா தான் என்னுடைய டயட்டை ஃபாலோ பண்ணேன். எனக்கான எக்ஸசைஸ் என்னன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். என்னால இன்னைக்கு ரொம்ப கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இது மாதிரி ஹெவி ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஸோ அது என்னன்னா இது நார்மல் நேச்சுரல் ப்ராசஸ். இது நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதை ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் வேணா பண்ணிக்கலாம். அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ரொம்ப பிரிஸ்க் வாக்கிங் இல்லாம ஸ்லோ வாக்கிங். ஸ்லோ வாக்கிங் பண்ணுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சில சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ அதுவும் முடியலன்னா ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. ரொம்ப ஸ்டாப் பண்ணிட வேணாம். உங்களுக்கு இது வந்து கேர்ள்ஸ் பொறுத்து மாறும் அது. இப்ப எனக்கு எப்படி இருக்கும்னா, லைட்டா மூட் ஸ்விங்ஸா இருக்கும். கொஞ்சம் கிரேவிங்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். பாடி பெயின் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். சரி, நிறைய பேருக்கு எப்படின்னா ரொம்ப டெசினஸா இருக்கும், ஹெட்டேக்கா இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க, லேசியா இருக்கிற மாதிரி இருக்கும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ஃபாஸ்டிங் இருக்க வேணாம். அதுக்கு பதிலா நார்மல் கலோரி டிஃபிஷியன்ஸ்ல இருங்க. அதுவே ஓகே தான். எப்பயும் வந்து ஸ்டாப் பண்ணிடாதுங்க. நம்ம ஒரு கண்டினியூஸா இன்னைக்கு இது ஒரு ரீசனா வச்சு மட்டும் எப்பயும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எனக்கு 4 டேஸா வந்து எனக்கு பீரியட்ஸ் வரும், அதனால நான் அவாய்ட் பண்ணிடுறேன்னா உங்களுக்கு 5th டே நீங்க திருப்பி ரீஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து கம்மி வேணா பண்ணுங்களே தவிர டோட்டலா ஸ்டாப் பண்ணிட வேணாம். ரொம்ப கார்டியோ, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லிட்டு ரொம்ப ஹெவி வெயிட்ட வச்சு நீங்க பண்ணாம, சிம்பிளா நார்மலா ஹோம் ஒர்க்கட்டோ, இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கோ அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகுங்க. ஓகேங்களா? எந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ இந்த மாதிரி டியூரேஷன்ல எடுத்துக்கோங்க. அந்த அந்த 4 டேஸ்ல வெயிட் லாஸே நம்ம நார்மலா ஹெல்த்தியா தான் எடுத்துப்போம். அதோட நம்ம இந்த டேஸ்ல வந்து ரொம்ப ஹெல்த்தியா எடுத்துக்கணும். வாட்டர் அதிகமா இன்டேக் பண்ணுங்க. மஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஏன் வெயிட் வந்து இவ்ளோ அதிகமா காட்டுது? நான் வந்து நேத்து டே 15 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அத கம்பேர் பண்ணா இன்னைக்கு டே 16 நான் வீடியோ எடுக்க போகும்போது பார்த்தா எனக்கு வெயிட் அதிகமா காட்டுது. என்னன்னா, நார்மல் தான். அதுக்குன்னு சொல்லிட்டு இது ஃபேட்டா அப்படின்னு கேட்டா இது ஃபேட் கிடையாது. இது வந்து நார்மலா ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். நம்ம பாடி வந்து பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ரிஃப்ரெஷ் ஆகணும், தலைக்கு குளிக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பாடி வந்து ரிஸ்டெண்ட் பண்றதுக்காக வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும். அந்த வாட்டரை ஹோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது வெயிட்ட நமக்கு காட்டுது. மத்தபடி அது ஃபேட் நினைச்சீங்கன்னா அது ஃபேட் கிடையாது. எப்படி இந்த 4 டேஸ்ல அவங்களுக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆச்சோ, அதே மாதிரி 5th அண்ட் 6th டேஸ்ல அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது வந்து ஃபேட் கிடையாது. அதே மாதிரி ஒரே நாள்ல அது சேரல. நம்ம உடம்பு நடக்கிற ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். தட்ஸ் இட். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிக்ரீஸ் ஆயிடும். நீங்க எதுவும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா பண்ண தேவையில்ல. நீங்க ஆக்டிவா இருக்கும்போது ஆக்சுவலா இது அட்வான்டேஜ் தான். டூரிங் பீரியட்ஸ் டைம்ல. ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவா இருக்கும்போது உங்களுக்கு ப்ளோட்டிங் இல்லாத மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து வயிறு உபசமா இருக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் தலை சுத்துற மாரி இருக்கும். லேசியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஏதாச்சும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. அதிகமா பண்ணணும்னு நான் சொல்ல வரல. உங்க பாடி கிட்ட கேளுங்க. அது சொல்லும். இன்னைக்கு நான் டயர்டா இருக்கேன். இன்னைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அதுகிட்ட கேட்டு பண்ணுங்க. இவங்க பண்றாங்க. இவங்களால பண்ண முடியுது. என்னால ஏன் பண்ண முடியல? இது மாதிரி கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாடி ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் இன்னைக்கு எப்பவுமே 18:16 அப்படின்ற இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ப்ரீவியஸா வந்து 16:8 அந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணேன். இன்னைக்கு வந்து கலோரி பர்ன் பண்ண முடியல என்னால. கார்டியோ எக்சர்சைஸ் பண்ணியோ, இல்ல ரொம்ப பிரிஸ்க் வாக்கிங் பண்ணியோ கலோரி வந்து என்னால டேலி பண்ண முடியல. ஸோ அத நான் எதுல காட்டணும்? என்னோட டயட்ல காட்டணும். ஸோ நான் டயட்ல காட்டும்போது 18:6 அந்த ரேஷியோ இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணேன். ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். நான் ஆல்ரெடி இத பத்தி பிரீஃபா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. இப்ப என்னன்னா 18:6 நார்மல் தான் இது.
என்னால முடியுது. பட் உங்களாலயும் முடியும் அப்படின்னு கேட்டா, அது வந்து உங்கள பேஸ் பண்ணி இருக்கு. உங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அத ஃபாலோ பண்ணுங்க. நெறைய தண்ணி குடிங்க. இந்த மாரி டைம்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகாம லைட் வாக்கிங் போங்க. யோகா பண்ண முடிஞ்சா பெஸ்ட்டு. பிரீத்திங் எக்சர்சைஸ் இது மாதிரி பண்ணுங்க. உங்கள ரிஃப்ரெஷிங்கா வச்சுக்கோங்க. ஆ மோஸ்ட்லி வந்து எப்படின்னா, ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸா இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட் சாப்பிடாதீங்க. ஒரு மாரி கிரேவிங்ஸா இருக்கு அப்படின்னா, ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஹோம் ஃபுட்டே வந்து அ ஹோம் ஃபுட்ட மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வீட்ல சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா. நான் எந்த மாதிரியான எக்சர்சைஸ் பண்ணேன், என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணேன், என்னுடைய பீரியட்ஸ் டைம்ல அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவா போஸ்ட் பண்றேன். மறக்காம பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்க அத பேஸ் பண்ணி உங்களுடைய டயட் அண்ட் ஒர்க் அவுட்ட கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிராம்ஸ் ரொம்ப பெயினா இருக்கு அப்டின்னா, ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. கிராம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அ நீங்க வந்து ஒரு மாரி கில்ட்டா ஃபீல் பண்ண வேணாம். நான் வந்து ஒரு ப்ராக்ரஸ்ல இருந்தேன். என்னால இந்த 4 டேஸ் பிரேக் எடுத்துட்டோமோ அப்டின்னு சொல்லிட்டு, இது நார்மல் நேச்சுரல் ப்ராக்ரஸ். ஸோ அதனால வந்து நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ண வேணாம். எப்பவுமே வந்து நீங்க 10 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணலனா ஒரு மாரி கில்ட்டா இருக்கும். நம்மளால இன்னைக்கு பண்ண முடியலையே அப்டின்ற மாதிரி. ஸோ அந்த கில்ட் ஃபீல் வந்து இன்னைக்கு வேணாம். ஏன்னா இது நார்மல் நேச்சுரல் ப்ராக்ரஸ். ஸோ அதனால இந்த கில்ட் ஃபீல் வேணாம். சொல்லப்போனா ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்க மசில்ஸ் வந்து ரிலாக்சேஷன் நடக்கும். நீங்க ஆஃப்டர் இந்த 4 அண்ட் 5 டேஸ்ல உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி வர மாதிரி இருக்கும். ஸோ இத நினைச்சு நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ அப்புறம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல யார் யாரெல்லாம் அவங்கவங்க பீரியட்ஸ் அப்ப ரெஸ்ட் எடுப்பீங்க, யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற மென்னா இருந்தீங்கன்னா, உங்க லவ்வபிள் வுமன்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டும். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.